வணக்கம் மாணவர்களே, நீங்கள் அனைவரும் விரைவில் பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் என்று சொல்லக்கூடிய செய்முறை தேர்வினை சந்திக்க இருக்கிறீர்கள். உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதற்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோவில் 10 ரெக்கார்டுகள் 10 பதிவேடுகள் கொடுக்கப்பட்டுள்ள 10 பதிவேடுகளில் முதலாவதாக 3 பதிவேடுகளை பற்றி நான் உங்களுக்கு கூற இருக்கிறேன். முதலாவது பதிவேடு என்பது உற்றுநோக்கல் பதிவேடு, இரண்டாவது பதிவேடு நுண்ணிலை கற்பித்தல் திறன் பதிவேடு, மூன்றாவது பதிவேடு செய்து காட்டல் பதிவேடு. இந்த முதலாவது பதிவேடு ஆகிய உற்றுநோக்கல் பதிவேடு என்பது உளவியல் அறிஞர் பாந்துரா என்பவருடைய சோசியல் லேர்னிங் தியரி, சமுதாய கற்றல் என்ற ஒரு விதியின் கீழ் ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த உற்றுநோக்கல் பதிவேடு. இந்த உற்றுநோக்கல் பதிவேடு ஏன் கொடுத்துள்ளார்கள் என்றால், ஒரு ஆசிரியராக போக இருக்கின்ற நீங்கள் ஒரு சிறந்த ஆசிரியருடைய வகுப்பறையை நீங்கள் உற்று நோக்குவதன் மூலமாக அவரிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு, உங்கள் பாடத்திலே அந்த நீங்கள் பயிற்சி பெறுகின்ற பள்ளியிலே இருக்கக்கூடிய ஆசிரியர் எவ்வாறு அந்த பாடத்தை தொடங்குகிறார், என்ன உதாரணங்களை கொடுக்கிறார், பாட வளர்ச்சி எப்படி இருக்கிறது, அந்த பாடத்தில் மதிப்பீடு எவ்வாறு செய்கிறார், அந்த வகுப்பறையை எவ்வாறு பேணுகிறார், மேலாண்மை எவ்வாறு பேணுகிறார் என்ற விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆகவே உற்றுநோக்கல் மூலம் சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த பதிவேடு வைக்கப்பட்டுள்ளது. இவற்றில் ஒரு 5 முக்கியமான ஒரு சிறந்த ஆசிரியர்களுடைய ஒரு வகுப்பறையை நீங்கள் உற்றுநோக்கி அதை இந்த பதிவேட்டிலே நீங்கள் எழுத வேண்டும். இதுதான் உற்றுநோக்கல் பதிவேட்டின் முக்கியத்துவம் ஆகும். இரண்டாவது பதிவேடு என்னவெனில் நுண்ணிலை கற்பித்தல் திறன் பதிவேடு. இந்த நுண்ணிலை கற்பித்தல் திறன் பதிவேட்டிலே உங்கள் பாடத்திற்கு, ஒவ்வொரு பாடத்திற்கும் 2 பாடத்திற்கும் 4 நுண்ணிலை கற்பித்தல் திறன்களை நீங்கள் அதில் பாடத்திட்டம் தயார் செய்து அதை எவ்வாறு பயிற்சி பெற்றீர்கள், உங்களுடைய சக பயிற்சி ஆசிரியர் உங்களுக்கு கொடுத்த மதிப்பீடு, அதாவது அந்த திறனிலே உள்ள உட்கூறுகளுக்கு உங்களுடைய சக பயிற்சி ஆசிரியர் எவ்வாறு மதிப்பீடு கொடுத்தார் என்பதை அந்த பதிவேட்டிலே நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு 4 நுண்ணிலை கற்பித்தல் திறன்களை பற்றி பார்ப்போம். முதலாவது நுண்ணிலை கற்பித்தல் திறன் விளக்குதல் திறன், இரண்டாவதான நுண்ணிலை கற்பித்தல் திறன் கிளறு வினா திறன், மூன்றாவது திறன் வலுவூட்டுதல் திறன், 4வது திறன் கரும்பலகையை பயன்படுத்துதல் திறன் என்று வைத்துக் கொள்வோம். இதில் முதலாவதாக கூறிய விளக்குதல் திறனுடைய உட்கூறுகள் என்னவெனில், முதலாவதாக தொடர்பு படுத்துதல், இரண்டாவதாக ஒப்பிடுதலும் வேறுபடுத்துதலும், மூன்றாவதாக எடுத்துக்காட்டுடன் விளக்குதல், 4வதாக மைய கருத்தை திரும்ப கூறுதல். இந்த விளக்குதல் திறனில் உள்ள உட்கூறுகள் என்னவெனில் 4 உட்கூறுகள். முதலாவதாக தொடர்பு படுத்துதல், இரண்டாவதாக ஒப்பிடுதலும் வேறுபடுத்துதலும், மூன்றாவதாக எடுத்துக்காட்டுடன் விளக்குதல், 4வதாக மைய கருத்தை திரும்ப கூறல். இந்த 4 உட்கூறுகள் இதில் உள்ளன. அடுத்ததாக கிளர்வினா திறன் என்பதிலே 5 உட்கூறுகள் உள்ளன. எண்ண தூண்டல், மேலும் செய்திகளை வரவழைத்தல், மைய குவிப்பு வினா, வினாவினை திசை திருப்புதல், காரணம் உணரும் ஆற்றலை அதிகரித்தல். ஆக இந்த கிளர் வினா திறனிலே 5 உட்கூறுகள் உள்ளன. அவை என்னவெனில், முதலாவதாக எண்ண தூண்டல், இரண்டாவதாக மேலும் செய்திகளை வரவழைத்தல், மைய குவிப்பு வினா, வினாவினை திசை திருப்புதல், காரணம் உணரும் ஆற்றலை அதிகரித்தல். அடுத்து மூன்றாவதாக நுண்ணிலை கற்பித்தல் திறன் என்னவெனில் வலுவூட்டல் திறன். வலுவூட்டல் திறனிலே நேர் சொல் வலுவூட்டல், நேர் சைகை வலுவூட்டல், எதிர் சொல் வலுவூட்டல், எதிர் சைகை வலுவூட்டல் ஆகிய 4 உட்கூறுகள் உள்ளன. வலுவூட்டல் திறனிலே நேர் சொல் வலுவூட்டல், நேர் சைகை வலுவூட்டல், எதிர் சொல் வலுவூட்டல், எதிர் சைகை வலுவூட்டல் ஆகிய 4 உட்கூறுகள் உள்ளன. அடுத்ததாக கரும்பலகை பயன்படுத்துதல், தெளிவாக எழுதுதல், அழகாக எழுதுதல், வரிசையாக எழுதுதல், எழுத்து வேறுபாடு என்ற 4 உட்கூறுகளை நீங்கள் பயன்படுத்தலாம். அல்லது எழுத்திலே வேறுபாடு என்ற விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆக 4 தெளிவாக எழுதுதல், அழகாக எழுதுதல், வரிசைக்கிரமாக எழுதுதல், எழுத்திலே வேறுபாடு என்ற விஷயங்கள் இந்த உட்கூறுவிலே உள்ளன. ஆக இந்த 4 நுண்ணிலை கற்பித்தல் திறன்களை நீங்கள் எவ்வாறு பயிற்சி செய்ய பாடத்திட்டம் அதற்கு தயார் செய்தீர்கள், மைக்ரோ டீச்சிங் லெசன் எவ்வாறு தயார் செய்தீர்கள். அந்த மைக்ரோ டீச்சிங் லெசன் என்பது ஒரு டயலாக் ஃபார்ம்ல இருக்கும், ஒரு உரையாடல் மூலமாக நடத்துவதாக இருக்கும். அவற்றிற்கு நீங்கள் எவ்வாறு பயிற்சி பெற்றீர்கள், உங்களுடைய சக பயிற்சி ஆசிரியர் உங்களுக்கு எவ்வாறு மதிப்பெண் கொடுத்தார் அந்த உட்கூறுகளுக்கு என்பதை பற்றி நீங்கள் அந்த 5 மணித்துளியில் எடுத்திருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தினுடைய ஒரு மதிப்பீடை நீங்கள் கொடுக்க வேண்டும். இதுதான் நுண்ணிலை கற்பித்தல் திறன் பதிவேடு ஆகும். மூன்றாவதாக செய்து காட்டல் பதிவேடு.
செய்து காட்டல் பதிவேடு எப்படி இருக்கும் என்றால், செய்து காட்டல் நீங்கள் உற்று நோக்கி விட்டீர்கள், நுண்ணிலை கற்பித்தல் திறன் பயிற்சி பெற்று விட்டீர்கள். இதற்கு அப்புறம் நீங்கள் எவ்வாறு செய்து காட்டுகிறீர்கள், ஒரு பாடத்தை எவ்வாறு எடுக்கிறீர்கள், டெமான்ஸ்ட்ரேஷன் எவ்வாறு எடுக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய சக பயிற்சி ஆசிரியர் உங்களுடைய வகுப்பறையை உற்று நோக்கி அவர் உங்களுக்கு ஒரு பின்னூட்டம் வழங்குவார், ஃபீட்பேக் வழங்குவார். அதுதான் இந்த செய்து காட்டல் பதிவேடு, டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட். ஒரு 5 பாட தலைப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பாடத்திலும் அந்த 5 பாடத்தினை நீங்கள் எடுக்கணும். அந்த எடுக்கும் பொழுது உங்களுடைய சக பயிற்சி ஆசிரியர் நீங்கள் எவ்வாறு பாடத்தை தொடங்கினீர்கள், என்ன கற்பித்தல் உபகரணங்களை பயன்படுத்தினீர்கள், எவ்வாறு பாட வளர்ச்சி இருந்தது, எவ்வாறு பாடத்தை முடித்தீர்கள், எவ்வாறு மதிப்பீடு செய்தீர்கள், எவ்வாறு வகுப்பறை மேலாண்மை இருந்தது போன்ற விஷயங்களை பற்றி உங்களுக்கு ஒரு பின்னூட்டம், ஃபீட்பேக் என்பதை வழங்குவார். ஆக 5 பாடத்திற்கு நீங்கள் தர வேண்டும். இதுதான் இந்த செய்து காட்டல் பதிவேட்டில் உள்ள முக்கியமான ஒரு அம்சமாகும். இந்த வீடியோவில் அடுத்த ரெக்கார்டுகளை பற்றி நான் உங்களுக்கு கூற இருக்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.